உங்களோட டெக்ஸ்டையும் ஃபோன் கால்ஸையும் மதிக்காம ரிப்ளே பண்ணாதும் கூட நீங்கள் எப்படி உங்கள் லைஃபே லீட் பண்ண முடியும்? உங்கள் ஃபியூச்சர் பிளான்ஸையோ இல்லை அவங்க ஃபியூச்சர் பிளான்ஸையோ பற்றி டிஸ்கஸே பண்ண முடியாத அளவுக்கு அவங்க பிஸியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட எப்படி உங்களால் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி பேசவும் முடியாது, டைமும் கொடுக்க முடியாது அப்படின்றவங்க கூட நீங்கள் ஏன் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன உங்களுக்கு தலையெழுத்து இருக்குது? புரிஞ்சுக்கோங்க, உங்களோட வேல்யூ நீங்கள் யார்கிட்டயும் உட்காந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட வேல்யூ ஒருத்தவங்களுக்கு தெரியுது அப்படின்னா அவங்களே அதை தேடி வருவாங்க, அவங்களே அதை காட்டுவாங்க. நீங்கள் உங்களே மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆகணும் அப்படின்ற எந்த நெசசிட்டியுமே உங்களுக்கு கிடையாது. அது ஒர்க் அவுட்டும் ஆகாது லாங் டேர்மில். ஸோ நீங்கள் உங்களோட 100% கொடுக்குறீங்க, பட் ஆனால் உங்கள் பார்ட்னரால் 50% கூட அதை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா அப்போ நீங்கள் ஏன் அந்த இடத்துல இருக்கீங்கன்னு உங்களை நீங்கள் கேட்க வேண்டிய முக்கியமான டைம் வந்து. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து ஃபிசிக்கல் இன்டிமசி, பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிறது, இந்த மாதிரி ஃபீலிங்ஸாக மட்டும் இல்லாமல் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, உங்களோட ட்ரீம்ஸை வந்து வேல்யூ பண்ணுறது, உங்கள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஃபியூச்சரை பில்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறது, இந்த மாதிரி 2 பேர்கிட்ட இருந்து வரணும், போத் மென் அண்ட் உமன். ஏன்னா இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப் நிறைய பேர் வந்து ஒன் சைடடாக இருக்குது. ஒருத்தவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ நாள் நம்ம கொடுத்துட்டே இருக்க முடியும்? ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம். ஆஸ்க் யுவர் செல்ஃப், நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன், எனக்கு எதுவும் திருப்பி வர மாட்டேன் தான். ஏன்னா நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களுக்கு திருப்பி வரணும். அப்படி வரல அப்படின்னா கொடுக்கறதுக்கு அர்த்தமே இல்லை. அண்ட் யூ டிசர்வ் பெட்டர். திங்க் அகெயின்.